அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எக்ஸ்டர்னல் மைக் எடுத்துன்னு வரல, சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதனால் அப்படியே வச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம வேகனார் VXi ஸ்டிங்ரே பேமேக்ஸ் அவனுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ ஷார்ட்டாக தான் பண்ண போகிறேன், பிகாஸ் டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால, வேறு ஒன்றும் இல்லை. வண்டி இது வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது சோஃபார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100,000 cc, அதாவது 998 ccன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 63 ஹார்ஸ் பவர் அண்ட் 91 Nm டார்க் உங்களுக்கு வரும். அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 3636 mm ஓவரால் லென்த்து, அண்ட் 1475 mm வித்து, அண்ட் 1670 ஹைட்டு, அண்ட் 2400 mm வீல் பேஸு. ஸோ 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏபிஎஸ் ஏர்பேக் இதில் கிடையாது, இந்த வண்டியில், நான் எடுத்த வண்டியில் கிடையாது. ஸோ நம்ம வண்டியை போய் பார்த்துருவோம். இப்போது இதுதான் வேகனார் ஸ்டிங்ரே, எங்களுடைய பேமேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் மூவி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பிக் ஹீரோ 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு பப்ளியாக ஒரு ஹெல்த் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஹிமாடா வந்து உருவாக்கியிருப்பான். அந்த பேருக்கு வந்து பேமேக்ஸ்னு வச்சுருப்பான். ஸோ அதனால தான் இவனுக்கும் நான் பேமேக்ஸ் வச்சேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் டிசைன் பாருங்கள், அந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பும் அந்த கிரில்லும். ஸோ அது அப்படியே பார்க்க அந்த மிமிக் அந்த பேமேக்ஸோட கண்ணு மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டி, அதாவது நார்மல் வேகனாருக்கும் இந்த வண்டிக்கும் என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்துடும். இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து லோ பீமு, இது வந்து ஹை பீம். உங்களுக்கு ஹை பீம் வந்து நார்மல் இதுதான், ரிஃப்ளெக்டர் தான். அண்ட் இந்த பக்கமும் அதே மாதிரி தான், லோ பீம் அண்ட் ஹை பீம். லோ பீம் ப்ரொஜெக்டர், ஹை பீம் வந்து நார்மல் ரிஃப்ளெக்டர். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருவாங்க. இப்போ வர மோஸ்ட்லி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் அந்தளவுக்கு வருது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் டிஆர்எல் வருது முக்கியமாக இப்போ வர வெஹிக்கிள்ஸ்லாம். வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்கோ மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா 2 வாரமாக எங்கேயும் ஒர்க்கே இல்லையா, அதனால் இவனை எங்கேயுமே கூட்டின்னு போகல. ஸோ கூட்டின்னு போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஸோ வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால ஈவன் 6 ஃபுட்டர் கூட வந்து இந்த வண்டியில் ஈஸியாக உட்காந்துக்கலாம். ஸோ அதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் இந்த வண்டியில் உங்களுக்கு அலாய் வீல் வரும், நார்மல் வேகனாரில் அலாய் வீல் வராது. ஸோ அதனால் இந்த வண்டி நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெய்ல் லேம்ப்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் டெய்ல் லேம்ப் கொடுத்துருப்பாங்க வேகனாரில். இது ஸ்டிங்கரேயில் வந்து கிளியர் லென்ஸ் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரியர் டீமிஸ்டர் லைனர் இருக்கும். ரியர் டீமிஸ்டர் லைனர் வரும் அண்ட் ரியர் வைப்பர் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து VXi அப்படிங்கிற வேரியண்ட்டில் தான் இது அவைலபிள். LXi வேரியண்ட்டில் இது கிடையாது. ஸோ அதை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன். ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியர் ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு ஸ்பாய்லர் தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கறதுக்காக இதில் ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருப்பான். ஏன்னா இந்த வண்டியும் வேகனாரும் நார்மல் அதே 1000 cc வண்டி தான், 1000 cc வண்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இதோட சைட் ப்ரொஃபைலு. அண்ட் இன்டீரியர் பார்த்துருவோம். ஸோ இதுதான் இன்டீரியர். ஆக்சுவலாக வந்து ஃபுல் பிளாக் இன்டீரியர் இது. இந்த ஃபுல் பிளாக் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நான் சீட் கவர் வாங்கி போட்டேன். இதே மாதிரி தான் ஸ்டிங்கரே அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதியிருக்கோம் உள்ள. ஸோ இதுலேயும் நான் வந்து ஸ்டிங்கரே இருக்கிற சீட் கவர் தான் வேணும்னு தேடி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் எடுத்தேன். ஏன்னா இது 2016 ஜனவரி வெஹிக்கிள் எடுத்தது. 2018 தான் இந்த சீட் கவர் சோர்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு வண்டி வாங்கி. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் கீ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிமோட் கீ வரும். இந்த மாதிரி ரிமோட் கீ லாக்கு அன்லாக் மட்டும்தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து பூட் ஓப்பனிங்க்கு. இது வந்து ஆக்சுவலாக மாருதி டிசைர் காருக்கெல்லாம் இது கொடுத்துருவாங்க. பழைய சியாஸ் ஃபஸ்ட்டு வந்து சியாஸ் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக் சைடில் வந்து சுசுகியோட லோகோ இருக்கும். இது வந்து நார்மல் கீ தான் உங்களுக்கு. நார்மல் இந்த மாதிரி கிராங்க்கு இந்த மாதிரி கொடுத்து போட்டு அவ்வளோதான், நார்மல் கிராங்க். இதில் வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டிங்கரேக்கான
ஓடோமீட்டர். ஸோ 30,369 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் பயபுள்ள ஓடி இருக்கான். ரொம்ப நல்ல வண்டி. இன்னும் சொல்ல போனால் 2016 வண்டி ஜனவரி மாதம் எடுக்கிறேன், நவம்பரில் கல்யாணம் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ராசியான வண்டி இவன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து நார்மல் மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக சிடி பிளேயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த ஒரு மோஸ்ட்லி வெஹிக்கிளில் நீங்கள் இப்போ வர வெஹிக்கிளில் பார்க்கவே முடியாது. எஸ்பெஷலி சிடிலாம் அழிஞ்சே போச்சு லிட்ரலி. ஸோ இதில் வந்து சிடி பிளேயர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, எஃப்எம் அண்ட் இது இருக்குது. பட் என்னென்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. இதில் மெயினாக என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கொடுத்துருப்போம். யூஎஸ்பி வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபோல்டருக்கு 250 இது மட்டும் தான் நீங்கள் போட முடியும், ஃபைல்ஸ் மட்டும் தான் போட முடியும். அண்ட் ஆக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து நார்மல் மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸு. ஸோ நீங்கள் நார்மல் இந்த மாதிரி ப்ளோவர் போட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அந்த ரீசர்க்குலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஓல்ட் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி பட்டன் டைப்பு உங்களுக்கு இது பண்ணியிருப்பான். ப்ளஸ் மேலே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது கீழே க்ளோ பாக்ஸ். இந்த க்ளோ பாக்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்னோடய மேனுவல் புக்கு, இந்த மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். அண்ட் முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய பெட்டகம் ஆர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இந்த இது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் ஒரு கேரி கேஸ் இந்த மாதிரி தூக்கிட்டு போகலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ரகசியமாக நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு ஐபேட் இப்போ இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வர வேகனர், இந்த கரண்ட் வேகனரில் இந்த ஃபீச்சர், இந்த இது இருக்கான்னு எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுர். அண்ட் இந்த பக்கம் கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் மிரர் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள். இதை பாருங்கள், நான் இப்போ லெஃப்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. பட் ஃபோல்டிங் ஆப்ஷன் இதில் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு தனியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஃபோல்டிங் ஆப்ஷன் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு, டிசையரு, எர்டிகா அந்த மாதிரி வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டவுன் மிரர், இது ஆட்டோ டவுன் மட்டும்தான், ஆட்டோ அப்பு கிடையாது ஆக்சுவலாக. அது இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, 25 கிலோமீட்டர் ஸ்பீடு அதில் தாண்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது டோர் லாக் ஆகிடும். ரெண்டாவது இப்போ ஓப்பன் பண்ணால் கூட பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஆகும் எப்படி இருந்தாலும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் டோரில் வந்து இன்சைடில் க்ரோம் டோர் ஹேண்ட்ஸ் அப்போவே இப்போ 2015-14 இந்த இது கொடுத்துட்டாங்க மாருதியில். ஸோ அது ஒரு பெரிய ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் பாருங்கள் டோர் பேட் பாருங்கள், இதுவும் நல்லாவே இருக்குது இந்த டோர் பேடு. ஸோ இது வந்து நல்ல ஒரு நிட்டட் இது பண்ணல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது உங்களுக்கு. டோர் பேட்ஸுன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த மாதிரி 2 கப் ஹோல்டர்ஸ் வரும், இந்த பக்கமும் 2 கப் ஹோல்டர்ஸ் வரும். ஸோ இந்த கப் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1 லிட்டர் நார்மல் பாட்டில், அதாவது நம்ம வெளியில் வாங்குகிற பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்க்கான இது, அண்ட் இது அலாரம், இது வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் லெவலிங் டிவைஸு. அண்ட் இதில் வந்து திருப்பி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மாற்றணும். உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப்பு பி, அண்ட் எவ்வளோ ஆவரேஜ், இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் கன்சப்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஆவரேஜ் 13.9, ஆக்சுவலாக 14.5 எனக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ டிராஃபிக்கில் நிறைய ஓட்ட வந்து 13.9 ஆகிடுச்சு கொஞ்சம். அண்ட் இது வந்து இப்போ 2 பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபியூல் வந்து 45 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு இருக்கு. பட் அதுக்கும் கீழே போகும், அந்த கடைசி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது லாஸ்ட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் பிளிங்க் ஆகுறது தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ். ஸோ அந்த ரிசர்வ்னு வரும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லிட்டர்ஸ் ரிசர்வில் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மறுபடியும் உங்களுக்கு ஓடோமீட்டர் வந்துடும். ஸோ நான் இது வரைக்கும் இதை வந்து நான் ரிசர்வில் ஓட்டினதே கிடையாது. மீன்ஸ் அந்த ஒரு பாயிண்ட் குறைஞ்சதுக்கோடனா
அந்த பாயிண்ட் பிளிங்க் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போய் ஃபியூல் போட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸ். நாட் ஈவன் மை பேமேக்ஸு, என்னோட ஒயிட் ஃபியூரியும் அப்படி தான், சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட்லேயும் அப்படி தான். அந்த லாஸ்ட் பாயிண்ட் பிளிங்க் ஆகிற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெஹிக்கிள்னால ஃபியூல் இன்ஜெக்ஷனில் மினிமம் வந்து ஒரு 2 லிட்டர் மேலே அது இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் நல்லா ஒர்க் பண்ணும், இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஆர்விஎம், அதாவது ஆட்டோ ஐஆர்விஎம் சொல்லுவாங்க, அது இதில் கிடையாது. ஏன்னா இது வந்து நார்மல் ஃப்ளிப் டைப் தான். இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸில் இந்த மாதிரி டே அண்ட் நைட் ரியர் வியூ மிரர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க, இன்டர்னல் மிரரு. இது வந்து தேட்டர் டிமிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஸ்லோவாக அப்படி ஆஃப் ஆகும். இது வந்து இந்த வெஹிக்கிள் இந்த ஒரு ஃபீச்சரு. அண்ட் உங்களுக்கு சன்ஷேடுன்னு பார்க்கும்போது இந்த பக்கம் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்னொரு ஆப்ஷன். அண்ட் கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் லோடர் கொடுத்துருப்பாங்க. இங்கே இதுக்கு இதில் கிடையாது, உங்களுக்கு டிரைவர் சைடில் கிடையாது. பிகாஸ் அவனுக்கு ஸ்டீரிங் வீல் தான் மீன். சில வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் என்னோடய வெஹிக்கிளில் கிடையாது. ஸோ நம்ம பேக் சைடில் போயிடுவோம் அப்படியே. ஸோ இது வந்து பேக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமமோட இது நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் லென்த்து, இது வந்து மினிமம்மு. ஸோ மினிமம் நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவர் வந்து ஒரு 5.10 ஃபீட் இருக்காங்க, அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சிங்கன்னா இதுவாக இருக்கும். நார்மலாக உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் லெக் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு இந்த வண்டியில் இருக்குது. சோஃபார் இருக்குது, எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் இங்கே வந்து ஒரே ஒரு பாட்டில் ஹோல்டர் மட்டும் தான் வைக்க முடியும். அதுதான் இந்த வண்டியில் வந்து அந்த கப்பி ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து என்னோடய வண்டியில் கிடையாது. ஸோ அதுதான் வந்து என்னோட வண்டியில் எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் ரியர்லேயும் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருவாங்க. 2 பக்கமும் பவர் விண்டோஸ் வந்துடும். அண்ட் இருங்க, இதில் வந்து ஒரே நிமிஷம், இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, இது 4 டோர் பேட்லேயுமே இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது மேபி நீங்கள் வந்து லைக் ஹை அண்ட் கார்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஆன் ரூஃபில் வந்து இந்த இது மாதிரி சொல்கிறது ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லி பிஎம்டபிள்யூலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுமே. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஈவன் ப்ராட் டே லைட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு தெரியல. இதை பாருங்க, நல்லா ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்குறதுங்க இந்த இடம். இதே மாதிரி 4 டோர் பேட்லேயும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய ரியர் பூட் ஸ்பேஸ். இதுதான் இந்த வண்டியில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். நியர்லி 180 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ், இவ்வளோ தான் இருக்குமே பூட் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம வண்டியில். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 60-40 ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. இல்லை இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பார்சல் ட்ரேவும் ரிமூவபிள் தான். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலாம். நார்மலாக இப்போ நீங்கள் போய் ஒரு மளிகை சாமான் வாங்கி வரணும் அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே. நீங்கள் நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து மளிகை சாமான் இப்போ வந்து ஒரு 2-3 பேக் ஆகிடும். அந்த 2-3 பேக் வந்து கூட நீங்கள் பின்னாடி வைக்கவே முடியாது. அதுதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் இந்த பார்சல் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹேண்ட் பேக், அப்புறம் பேப்பர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக வெயிட் அது ஆகாது. அண்ட் ரியர் வைப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்றாங்க. இது வந்து திருப்பியும் சைட் ப்ரொஃபைல். அண்ட் மெயின் திருப்பியும் சின்ன விஷயங்கள் 2-3 விஷயங்கள் வந்து இந்த வெஹிக்கிளில் எக்கனாமிக்ஸாக கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள்,
இது வந்து இந்த 12 வால் சார்ஜர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த 12 வால் சார்ஜர் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து இப்போ நான் இங்கே கால் வச்சிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே 12 வால்ட்டு இங்கே நம்ம போடுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம 12 வால்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய கால் இங்கே இடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கால் இடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்னாமிக் ஃப்ளான்னு சொல்லலாம். சொல்ல போனால் நான் இங்கே கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே நான் என்னோடய மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு கால் இடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் எக்னாமிக் ஃப்ளா சொல்ல போனால். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நான் அதை கரெக்டாக இது பண்ணி தான் பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு டில்ட் ஸ்டீரிங் ஆப்ஷன் இருக்குது, டெலிஸ்கோபிக் கிடையாது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய ஹைட் பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். என்னோடய கையும் என்னோடய தலையும் வச்சோன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஜான் இருக்குது. இவ்வளோ ஹைட். நான் இப்போ ஆக்சுவலாக நார்மல் சீட், இதில் வந்து சீட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. இங்கே பாருங்கள் ஒரு ஜான் சொல்ல போனால். ஸோ இதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 6 ஃபுட்டர் கூட இந்த வெஹிக்கிளில் வந்து அதை அசால்ட்டாக உட்காரலாம். அண்ட் அகெயின் கம்மிங் பேக் அவுட் சைட். அண்ட் திஸ் இஸ் மை பேமேக்ஸ். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்றும் பெருசாக மாற்றினதில்லை. மெயினாக வந்து டயர்ஸ் மாற்றியிருக்கேன். இது வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 155/65 R14 inches டயர் சைஸ் இது. அண்ட் LXi வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 13 inches டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க, 145 செக்ஷன் டயர். நான் VXi எடுத்ததுனால இது ஒன்று. இது ஸ்டிங்ரேலே வந்து VXi ஆப்ஷனல் ஒன்று வரும். அந்த VXi ஆப்ஷனல் என்னென்ன அடிஷ்னல் ஆகும்னா ABS, ஏர் பேக்கு, ஸ்டீரிங்கில் வந்து மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அது மீன்ஸ் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வரும், அந்த லெதர் வேப் ஸ்டீரிங் வரும். அந்த விஷயம் வந்து இந்த வண்டியில் கிடையாது. ரியர் கேமரா கிடையாது. முக்கியமாக என் வண்டியில் சென்சார் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் நான் டெலிவரி எடுக்கும் போது எனக்கு வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ சென்சார் கூட இந்த வண்டியில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ ஃபார் ஸோ குட் போயிட்டுருக்கு. 2 தடவை பேட்டரி மாற்றிருக்கேன். அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்னு மேஜராக எதுவும் போனது கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5500 rupees. அது நான் சொல்கிறது ஆஃப்டர் ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறது. போஸ்ட் சர்வீஸ், தட் மீன்ஸ் பெய்ட் சர்வீஸ் வரும்போது 5500 rupeesலேருந்து 5000 5500 rupees வரைக்கும் எனக்கு வேரி ஆகும் எவ்ரி இயர். நான் ஜென்ரலாக வந்து ஜனவரி மாதம் ஒரு பிப்ரவரி மாதம் வெஹிக்கிள் சர்வீஸ் விட்டுருவேன். அண்ட் இந்த வெஹிக்கிள் ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைவு. நான் மோஸ்ட்லி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 km ஸ்பீடு தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். பிகாஸ் ஃபேமிலியோடு போகிறதுனால அந்த ஸ்பீடுக்கு மேலே நான் போக மாட்டேன். இந்த வெஹிக்கிளில் வந்து எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் என்னென்ன விஷயங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கேமரா பக்கம் போயிடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னும் நம்ம பேமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக ஒரு நல்ல ஒரு பையன் சொல்ல போனால். இவனை வந்து மிஸ் பண்ணுறனோ எனக்கு ஒரு இது இருக்குது. பிகாஸ் இவனை வந்து இந்த மாதம் அந்த மீன்ஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து. ஸோ ஜனவரி ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் வந்து இவனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஜனவரி ஆர் பிப்ரவரியிலேருந்து 2024 மாடல் ஏதாச்சும் ஒரு காம்பேக்ட் செடான் இல்லைனா ஒரு காம்பேக்ட் SUV எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது மீன்ஸ் பூட் ஸ்பேஸ் இதில் இல்லை, சேஃப்டி இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போது ஃபேமிலியும் கொஞ்சம் பிகராகிறதுனால கொஞ்சம் பிகர் கார் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வந்துருச்சு. பட் இவன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாடல் சொல்ல போனால். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்திங்கன்னா Hyundai Ion. அது வந்து 2013 வந்து நம்ம Hyundai மோட்டர் ப்ராஸாக எடுத்தேன். 2015 சென்னை ஃப்ளெக்ஸில் வந்து வண்டி ஃபுல் ஃப்ளட்டட் ஆகிடுச்சு, டோட்டல் லாஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவனை பேமேக்ஸாக வந்து இதில் டெலிவரி எடுத்தோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து இவன் வந்து பெருசாக இஷ்யூ கொடுத்ததே கிடையாது. 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்ரு. இது வரைக்கும் இஷ்யூ கொடுத்ததே இல்லை. சோஃபார் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா செலவு வைக்காத வண்டி சொல்லப்போனால். இயான் வந்து 2 வருஷம் தான் இருந்தால், ஸோ அது ப்ராப்ளம் இல்லை.
இவன் 8 வருஷம் இருக்கான், 8 வருஷம் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெருசாக கொடுத்ததே கிடையாது. ஸோ அதுதான் வந்து இவன்கிட்ட இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நான் அடுத்தது பார்க்குறேன் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் செடான், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தான் பார்ப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன இல்லை அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. மீன்ஸ் ஏபிஎஸ், ஏர்பேக்ஸு, இப்போது மாடர்ன் கார்ஸில் வர அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில்ஸ் ஹோல்ட் அசிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளில் கிடையாது. இப்போது ஏபிஎஸ் ஏர்பேக் இருந்தது, பட் நான் எடுத்த வேரியண்ட்டில் வந்து ஏபிஎஸ் ஏர்பேக் இல்லை. இது வந்து விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு. ஸோ விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் தான் அந்த ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியண்ட் இருக்கும் அதில். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. தட் ரியர் கேமரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில் கிடையாது. இதை மேபி விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் எடுத்ததுனா அந்த ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கும், பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ நான் ஆக்ஸில் தான் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துட்றாங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் தேவைப்படாது. பிகாஸ் இதுவே நல்லா ஹைட்டாக இருக்குது. ஒருவேளை நான் வந்து ஒரு காம்பேக்ட் செடான் எடுக்கிறேன், இல்லை ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு ஆப்ஷன் வந்துடும். அது மீன்ஸ் ஒரு மிட் வேரியண்ட்லேருந்தே அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வெஹிக்கிள். பிகாஸ் உங்களுக்கு செடானாக இருந்தால் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லோவான பொசிஷனில் தான் நீங்கள் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பூட் ஸ்பேஸ். இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ் வெறும் 180 லிட்டர்ஸ் தான். ஸோ மளிகை சாமான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹார்ட்லி 2 பை ஃபுல்லாகிடும். நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே ஒரு காம்பேக்ட் செடான், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மோர் தென் 300 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 பேக்லேருந்து 4 பேக் மீன்ஸ் இன்னொரு குச்சி சின்ன பேக் வரைக்கும் நீங்கள் ஒப்பிட முடியும். எல்லா மளிகை சாமான் நீங்கள் வரும். நான் இப்போ வர ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மளிகை சாமான் பேக் வந்துடுது. நான் நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்க்குறேன், நான் போகிற இடத்துல பார்க்குறேன். எல்லாருமே ஒரு 2-3 பை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, பெரிய பெரிய பையா. ஸோ ஒருத்தவங்க ஆல்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆல்டோலேயே அவங்களுக்கு வந்து பத்தலை பேக் வைக்கிறதுக்கு, அந்தளவுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணால் சரி ஒரு மாற்றிடலாம், பரவாயில்ல என்ன பண்ணுறது, நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலியும் பிகர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிகர் காரும் தேவைப்படுது. ஸோ அதனால் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த 2024 வந்து இப்போது எடுத்துடலாம். தட் மீன்ஸ் ஒரு February or March ரேஞ்சில் வந்து வெஹிக்கிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அப்போ தான் 2024 மாடல் ரோல் அவுட் ஆகும். ஸோ மேபி ஐ மே கோ ஃபார் இதர் காம்பேக்ட் செடான் ஆர் காம்பேக்ட் எஸ்யூவி. மைக்ரோ எஸ்யூவி வந்து எனக்கு தெரியல கேட்டகரி. பிகாஸ் 2 வண்டி தான் அதில் இருக்குது. ஒன்று எக்ஸர், இன்னொன்று வந்து பஞ்சு. அந்த 2 வண்டி போவானா எனக்கு தெரியல. சப்போஸ் டவுட்டு தான். பிகாஸ் அது வந்து எனக்கு அது எஸ்யூவி மாதிரியே தெரில சீரியஸாக. ஒன்றும் இல்லை, காம்பேக்ட் எஸ்யூவியே கிடையாது. ஆக்சுவலாக எஸ்யூவிங்கிறது வந்து கேட்டகரியே வேறு அவங்க சொல்ல போனால். ஆனால் இருந்தாலும் அவங்க எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, மேனுஃபேக்சர் சொல்கிறாங்க, எஸ்யூவிங்கிறாங்க. காம்பேக்ட் செடான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராப்பர் செடான், 3 பாக்ஸ் கார்னு சொல்லுவாங்க. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், பேசஞ்சர் அண்ட் பூட் ஸ்பேஸ், அதுதான் வந்து 3 பாக்ஸ் கார்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கட் பண்ணதுனால ஒரு காம்பேக்ட் செடான், பிகாஸ் 4 மீட்டருக்குள்ளே வருது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து காம்பேக்ட் செடான்னு சொல்கிறாங்க. ஈவன் அந்த காம்பேக்ட் செடான்லேயே 2 வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400+ பூட் ஸ்பேஸ் வரும். ஒன்று வந்து ஹோண்டா அமேஸு, இன்னொன்று வந்து ஹூண்டாய் ஆரா. ஸோ இந்த 2 வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400+ லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வரும். இன்னும் 2 வண்டி இருக்குது. தட் மீன்ஸ் டிசைர் அண்ட் டிகார் இருக்குது. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 400 லிட்டர்ஸ் தான் வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ எப்படி பார்த்தாலும் டிசைர் தான் வந்து நம்பர் 1 இன் சேல்ஸ் ஆஸ் ஆஃப் நோ. பட் நான் அந்த வெஹிக்கிள் ஓட்டி பார்த்தேன். ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த வெஹிக்கிள். ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். என்னோட பேமேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் 1.2 லிட்டர் இன்ஜின் இஸ் வெரி குட், சூப்பராக இருந்தது டிரைவபிலிட்டி. ஆரா ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது. அதுவும் எனக்கு அதில் ஃப்ளா ஒன்றும் பெருசாக தெரியல. டிகார் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். 3 சிலிண்டர் இன்ஜின், 1.2 3 சிலிண்டர் இன்ஜின். ஆனால் அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து அந்த பவர் அண்ட் டார்க் வச்சு அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க எப்படியோ. பட் ஸ்டில் நான் ஆல்ரெடி 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்கிறனால ஐ கோயிங் ஃபார் அ 4 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் அமேஸ் ஃபேண்டாஸ்டிக் கார். அந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு கார்னு சொல்லலாம். பட் என்னென்னா ப்ரைஸிங் ஒன்று. 2வது ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. இதில் வந்து சொல்ல மறந்துட்டேன். இதில் ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நான் வாங்குகிற வெஹிக்கிளில் அது ரியர் ஏசி வெண்ட் இருக்கணும் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி எங்கள் ஃபேமிலியை உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னால ரியர் ஏசி வெண்ட்டோட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய க்ரைட்டீரியா இஸ் ஆஃப் நோ. ஸோ இன்கேஸ் நான் ஏதாச்சும் வெஹிக்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இது கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும். ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு லென்த்தியாக போட்டேன்.
தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து 8-year-old வேகனார் ஸ்டிங்ரே. 8-year-old வேகனார் ஸ்டிங்ரே. இது 8 வருஷம் ஆகிட்டான் பேமேக்ஸ் நம்மக்கிட்ட வந்து. ஸோ இது வந்து ஒரு 5.5 கிட்ட நான் எடுத்தோம் 2016. இது ஆக்சுவலாக வந்து 2015 மேனுஃபேக்சர்டு வெஹிக்கிள். அக்டோபர் மாதம் 2016 ஜனவரியில் நாங்கள் எடுத்தோம். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது 8 வருஷம் ஆயிடுச்சு. பட் மேனுஃபேக்சரிங் பார்க்கும்போது 7.5 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் சோஃபார் எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் தெரியல. இஸ் a very very good car. This is a very very good car. So thank you so much மக்களே for joining us. என்ன சொல்லுவேன், இவனை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணுறது, இப்படி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன், பண்ண முடியாது. கொஞ்சம் லைஃப்லேயும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும்ல. ஸோ அதனால் இவனை கொடுத்து தான் ஆகணும். சரி, நம்ம இல்லை இப்போ புது கார் ஏதாச்சும் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். see you soon all, see you soon. அண்ட் ஃபைனலாக ஒரு தடவை இப்போ பேமேக்ஸை பாருங்கள். ஒரு முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்டுறேன். ஏன்னா நம்ம பில்டிங் பார்க்கிங் ஸ்பேஸ் அவ்வளோதான். இவனை வெளியில் எடுத்துகிட்டு போய் காட்ட முடியல. ஏன்னா டைம் லிமிட், டைம் இல்லை அவ்வளோவா இப்போ இது பண்ணுறதுக்கு. So very good. All right, Makale. See you soon all. Thank you so much for joining.